தங்க பிஸ்கெட்டை இப்போ தூக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிறோம். இங்கே கோல்ட் ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா தங்க பிஸ்கெட் வச்சுருக்காங்க. அதை இது ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை வெளியே எடுத்தால் அந்த தங்க பிஸ்கெட் நமக்கு தான். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாரு. ஆமாம், எடுத்துருவீங்களா இன்னைக்கு? சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துருங்க. தங்க பிஸ்கெட் நமக்கு தான். எடுத்துருங்க. எடுங்க, தூங்க சான்ஸே இல்லைங்க. சமூகம் நீங்கள் தூக்கிடுங்க. என்னங்க இதெல்லாம் ஈஸியான வேலை. இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக தூக்குறேன் பாருங்க. தங்க பிஸ்கெட் யார் யாருக்கு வேணும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தூக்க போகிறேன் பாருங்க. தூக்கிட்டேன். அப்படி தூக்கூடாது, வெளியில தூக்கணும். வெளியே தூக்கத்தான் முடியலையே. தூக்கிடுங்க. உள்ள இருந்தாவே தங்க பிஸ்கெட் அழகா தான் இருக்கு. எதுனா தெரியுது. சம்பகான் அதை எடுத்து கொடுத்தா ஒரு பெத்த பீஸ் வாங்கி தருவாங்களாம். அப்படியா? ஆமா, தூக்கிடுங்க. இல்ல வேண்டாம். பெத்த பீஸ் எதுவும் வாங்கி தருவீங்களா? இங்க பாருங்க, அப்படியே ஒரு முழு ஆடு வந்து அப்படியே கிரில் பண்ணி தருவாங்களாம். இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா எடுத்துருவேனே. அவர் கிளாஸ் ஆயிரு. வேண்டாம், விடுங்க. உள்ள இருந்தாவே அழகா இருக்குது. ஏன் வெளியே எடுத்துட்டு? முழு ஆளுங்க பரவாயில்ல, உள்ள இருந்து அழகா இருக்குது. அதை விட அது அழகா இருக்குங்க. ஐயா நீங்க எடுக்க பார்க்கலாம். இது என்ன தூக்கி சம்பகான் எடுத்துருவீங்களா? இப்போ எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாக்குறீங்க. தூக்குங்க பார்க்கலாம். அப்பா எவ்வளவு வெயிட் இருக்குது? 7 கிலோ. தூக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். வெளியே எடுங்க. இல்ல, நான் தூக்குறேன்னு தானே சொன்னேன், வெளியே எடுக்கிறேன்னு சொல்லலையே. வெளியே எடுக்கலைன்னா அவ்வளோதான் வச்சுக்கோங்க. வெளியே வராதுங்க. ஆமா, 7 கிலோ. உங்களுக்கு 7 கிலோ கோல்டு வேணுமா? எடுத்தா 7 கிலோ. இல்லை ஜி, நம்ம இந்தியா போல டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கோம். அதனால நான் இங்கேயே வச்சிடுறேன். நானும் அதனால தான் வச்சுட்டேன். ரிஸ்க்கு. நம்ம காசு கொடுத்தே வாங்கிட்டு போயிடுவோம். என்னங்க இப்போ வந்துச்சு, வர மாட்டேங்குது. தூக்குங்க பார்க்க முதல்ல. வழுக்குது. என்னால் சுத்தமாக தூக்க முடியலைங்க. எடுக்க முடியலைங்கிறது ரெண்டாவது. தூக்கவே முடியல என்னால். இருந்தாலும் கடைக்காரர்கிட்ட இது எத்தனை பேர் தூக்கியிருக்காங்கன்னு கேட்டுருவோம். ஆனால் இது எத்தனை பேர் தூக்கியிருக்காங்க இதனால் வரைக்கும்? குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு மேலே தூக்கியிருக்காங்க. 100 பேருக்கு மேலே தூக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா, 100 பேருக்கு மேலே. ஆனால் என்னால் முடியல சுத்தமாக. அந்த 100 பேருக்கு பெரிய பெரிய சபாஸ் தான். இது வந்து கண்டிப்பாக முயற்சி. நானே ட்ரை பண்ணியிருக்கேன். என்னாலே முடியல. ஆனால் அது ட்ரை பண்ண கண்டிப்பாக இது வந்து தூக்குனா நம்ம வந்து 2 ஃபிங்கரில் தான் நம்ம தூக்கணும். இப்படியெல்லாம் எடுக்க முடியாது. தூக்குனா ஒரு 100 ரிங்கிட் வவுச்சர் தருவோம். 100 ரிங்கிட் வவுச்சர்ஸ். ஓகே, அதை வச்சு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, அதாவது உங்களுக்கு தூக்குறதுக்கு தைரியம் இருந்தா வந்து தூக்கிட்டு 100 ரிங்கிட்ஸ் தருவாங்க. அது அந்த ரிங்கிட்க்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, 100 ரிங்கிட்க்கு நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்க நம்ம கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட். மக்கள்கிட்ட கடை இந்த கேவிடி கோல்ட் டைமண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து கேல் பிரீஃபிங் சென்ட்ரல் ஸ்ட்ரீட் கீழ தான் இருக்கு. அம்மன் மில்க் வர்ஸ்ல இருக்கு. ஆமாங்க, வந்தீங்கன்னா கோல்டு ட்ரை பண்றீங்களோ இந்த ஃபன் கேம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது.